இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோஷாப்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். இந்த ஃபோட்டோஷாப்போட ஐக்கான் வந்துட்டு நமக்கு பிளாங்காக எம்டியாக இருக்குது பாருங்கள். இது எப்படி நம்ம விசிபிளாக ஆக்குறதுன்னு பார்க்கலாம். திஸ் பிசி ஓப்பன் பண்ணிங்க. திஸ் பிசி ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் லோக்கல் டெஸ்க் சீன்னு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போயிருங்க. லோக்கல் டெஸ்க் சீக்குள்ளே போயிட்டு யூசர்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அந்த யூசர்ஸ்குள்ளே போங்க. யூசருக்குள்ளே போன உடனே உங்களோட யூசர் நேம் என்னவோ அதுக்குள்ளே போயிருங்க. என்னோட யூசர் நேம் வந்து விவேக் குமார்னு இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே போய்க்கிறேன். போன பிறகு பார்த்தீங்கன்னா ஆப் டேட்டான்னு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வியூ அப்படிங்கிறதுல போயிட்டு ஹிடன் ஐக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வியூக்குள்ளே போயிட்டு ஷோக்குள்ளே போனீங்கன்னா ஹிடன் ஐட்டம்ஸ்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப் டேட்டா அப்படிங்கிறது விசிபிளாக இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்துட்டு லோக்கல் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த லோக்கல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐகான் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும். அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு delete கொடுத்துருங்க. delete கொடுத்துட்டு இந்த ஃபோல்டர் வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிடுங்க. ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டாஸ்க் மேனேஜர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ண உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு இருக்கும். அந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக விசிபிள் ஆகிடுச்சு.